வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அவர் குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் 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 எம்பெருமான் கருணை முழுமிட்ட முருகா அருணா சுவாமி திருவாரூர் திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமார இனத்தது வருஷப்படி பாடல் 1617 இடை இத்தனை என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பணியாண்டன் திருவடிக்கு. இந்த பாடல் முக்தி பெற எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். தனனத்தன 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 தனதான இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடல் இடையித்தனை உள்ள தத்தையர் இதழ் தூய்த்து அவர் அனுபோகம் இழகி கரை புரள புழகித கற்பூர தனபாரம் உடன் மல் கடைபடும் துர்குண மர நிர்குண உணர்வாலே ஒரு நிஷ்கள வடிவில் புக ஒரு சற்று அருள் புரிவாயே திடமற்று ஒளி நடின பிரம சிறை புக்கணன் என ஏகும் தெதி பட்சண கிருத பட்சண ஜெகபட்சண என ஓதும் விடபட்சணர் திருமைத்துனன் வெறுவச் சுரர் பகைமேல் வேல்விடு விக்ரம கிரியட்டையும் விளவெட்டிய பெருமாளே. இடையித்தனை உள்ள தத்தையர் இதழ் துய்த்த அவர் அனுபோகம் இழகி கரை புரள புலகித கற்பூர தனபாரம் உடன் மல் கடைபடும் துர்குணம் அற நிர்குண உணர்வாலே ஒரு நிஷ்கள வடிவில் புக ஒரு சற்று அருள் புரிவாயே அப்படின்னு முதல் பதில் சுவாமி வென்றார். இடை இவ்வளவுதான், ஒரு கைப்பிடி அளவு என்று சொல்லும் அளவுக்கு மெலிந்த இடை உள்ளவர்களும் கிளி போன்றவர்களுமான மாதர்களின் வாயுதல் ஊரலை தூய்த்து அனுபவித்து அவர்களுடைய அனுபோகத்தில் இன்ப நுகர்ச்சியில் மனம் இழகி காமம் கரைபுரண்டு ஓட நிரம்பி மிக புலகாங்கிதம் கொண்டதும் பச்சை கற்பூரம் அணிந்துள்ளதுமான கொங்கை பாரத்திலே உடனாகி சேர்ந்தவனாய் மண் மிகவும் அல்லது மல் அந்த கொங்கையோடு மல்போர் புரிந்து கடைபடும் இழிந்த நிலையில் சேரும் என்னுடைய துர்குணம் தீகுணம் ஒழிய நிர்குணம் உணர்வாலே குணம் கடந்த ஞான உணர்ச்சியினாலே ஒப்பற்றதும் உருவற்றதுமான வடிவில் ஒரு நிலையில் முக்தி நிலையில் நான் புகுந்து விடுமாறு ஒரு சிறிது நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு எம்பெருமான அருளை கேட்கிறார். சிறிது அளவு கேட்குற. ரெண்டாவது பதில திடமற்று ஒளிர் நடின பிரமசிறை புக்கணன் என ஏகும் தெதிபட்சண கிருதபட்சண ஜெகபட்சண என ஓதும் விடபட்சணர் திருமைத்துனன் வெறுவ சுரர் பகைமேல் வேல்விடு விக்ரம கிரியட்டையும் விளவெட்டிய பெருமாளேனும் பாட்ட முடிகிறார். அறிவின் திடமில்லாது விளங்கியவன் தாமரையில் வீற்றிருப்பவனுமான பிரம்மன் நீ இட்ட சிறையில் அகப்பட்டு கொண்டான் என அறிந்து சிவபெருமாண்ட முறையிடச் சென்றவரும் தெதிபட்சன் தயிர் உண்டவர் கிருதபட்சன் நெய் உண்டவர் ஜெகபட்சன் உலகை உண்டவர் என்று போற்றப்படுபவரும் விஷத்தை உண்ட சிவபெருமானுக்கு அழகிய மைத்துனரும் ஆகிய திருமால் வெறுவ சூரனுக்கு பயந்து நிற்க அந்த பயத்தை நீக்கும் பொருட்டு தேவர்களுக்கு பகைவர்களான அசுரர்களின் மேல் வேலாயுதத்தை செலுத்திய பராக்கிரமசாலியை அஷ்டகிரிகளையும் விடும்படி வெட்டிய பெருமாளை நிஷ்கள வடிவில் புக புரிவாயே என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இந்த பாடலில் பிரம்மனை முருகவேல் சிறையில் இருத்த திருமால் அந்த நிகழ்ச்சியை சிவபெருமானிடம் தெரிவிக்க போனார் என்ற கந்தபுரா நிகழ்ச்சி குறிக்கப்படுகிறது. கரியோன் 4 மாமுகன் உவழகம் நீக்குவார் நாடி கையிலே அடைந்தும் பார் கட்சியப்பார் அதை சொல்கிறார். அடுத்தது கிருஷ்ணருக்கு பல்வேறு வார்த்தை பிரயோகங்களால் குறிக்கப்படுறார். தெதினா ததி தயிர், கிருதம்னா நெய், அதனால தெதிபட்சன கிருதபட்சன இதெல்லாம் வடமொழி சொல்கிறேன். ஜெகபட்சன் அப்படின்னா உலகத்தை உண்டவர். ஏற்கனவே திருப்பூரில் படிச்சுக்கோம். ஜெகபட்சன் திருமாலை இவ்வளவு அழகாக புனைந்த அழகுக்கு யாராவது இணை கூற முடியுமா? யாராவது ஒப்பு இருக்கா? வைணவ சித்தாந்தங்களோட திருமால் இவ்வளவு அழகாக ஒரே வார்த்தையில் புகழப்பட்டிருக்கிறாரா? தெரியல எனக்கு. அதனால தான் குருநாதருக்கு வாக்குக்கு அருணகிரி ஒரு சான்று கொடு. இந்த வரியை சொல்லலாம். என்ன? தெதிபட்சண கிருதபட்சண ஜெகபட்சண என ஓதும் விடபட்சணர் திருமைத்துனன் வெறுவ சுரர் பகை மேல் வேல்விடு விக்ரமம். இதை விட என்ன சார் உதாரணம் வேணும்? வாக்குக்கு அருணகிரி எம்பெருமான் அருள் முழுதும் பெற்ற நம்ம குருநாதர் அருணகிரி பெருமான் என்பதில் சாட்சாத் யாருக்கும் எவனுக்கும் எங்கேயும் எப்பொழுதும் எந்த சந்தேகம் வரக்கூடாது. வந்தால் இந்த பாட்டு மேலும் ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்கு 16,000 எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டு. என்ன அற்புதம்! சொல்லும் பொழுதே நாடியெல்லாம் புடைக்குது. என்ன தமிழ் வன்மை, என்ன சொல்லாட்சி! எம்பெருமான அனுகிரகம் முழுவதும் பெற்றவர் அல்லவா? எப்படி இருக்க முடியும்? நிஷ்கள வடிவில் புக புரிவாய். இந்த பாட்டில் சிறிது அருள் தான் கேட்குறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதில் ஒரு சில தத்துவ சூட்சுமங்கள்.
அவன் அருள் முழுதும் கிடைச்சா தாங்க முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம வந்து ஸ்டெப் டவுன் பண்ணித்தான் வீட்டுக்கு பயன்படுத்தணும். அது மாதிரி அவன் அருள் மொத்தமாக கிடைச்சா தாங்க முடியும். அவன் அருள் சிறிது கிடைச்சாலும் உலகத்தில் என்ன வேணாலும் கிடைக்கும். அதாவது முக்தி நிலை போவதற்கு அவன் அருளில் ஒரு துளி, அவன் அருள் பெருங்கடலில் ஒரு துளி கிடைச்சால் போதும். எந்த அனுபவம் கிடைச்சிடும், முக்தி கிடைக்காது. அதுதான் சொல்கிறேன். அறிவின் இடமல்லாது விளங்கிய தாமரையில் வாழும் பிரம்மன் சிறையில் அகப்பட்டு கொண்டான்னு அறிந்து சிவபெருமான்கிட்ட முறையிடச் சென்றவன், தயிருண்டவன் நெய் உண்டவன் உலகை உண்டவன் என்று போற்றப்படுகின்றவரும் விஷத்தை உண்டவராகிய சிவபெருமானுக்கு அழகிய மைத்துனருமாகிய திருமால் சூரனுக்கு பயந்து நிற்க தேவர்களுக்கு பயவர்களாகிய அசுரர்களின் மேல் வேலாயத்தை விடுத்த வல்லமை படைத்த பெருமாளை குலகிரிகள் 7ஓடு கிரௌஞ்சத்தையும் சேர்த்து 8 குலகிரிகளையும் 8 மலைகளையும் விடும்படி வெட்டி சாய்த்திய பெருமாள்கிட்ட கேட்குறாரு, முக்தி நிலையில் நான் புகுவதற்கு உன் அருளை சிறிது கொடுப்பா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியில் நின்று அருள்வாளிக்கும் கருணாச்சலமூர்த்தி, கருணை மொத்தம், கருணையின் உச்சம், கருணைக்கு அகராதியான எம்பெருமான் பழனாபுரி பெருமானின் திருப்பாதத்தில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. குருநாதர் அருணா பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. முருகா 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 முருகா.